அப்பொழுது நமது பிள்ளைகளையே நாம் ஆலயத்திற்கு அனுப்புவதற்கு தயாரிக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் மறந்துட்டோம். இதை நாம் யோசித்து பார்க்கிற பொழுது இந்த முதல் விஷயம், ஒரு அந்தோனியார் சிறு வயதிலேயே இவ்வாறாக பீடச் செல்வதாக இருந்து தன்னுடைய உள்ளத்தை தன்னுடைய பெற்றோர்கள் வழியாக இயேசுவை காண்கிறார். இது முதல் விஷயம். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது அவர் எப்படிதான் வளர்ந்திருப்பார்ல, இளமை பருவத்தை அடைந்திருக்கார். அடுத்த கேள்வி, சிம்பிள் கேள்வி. அந்தோனியாருடைய யாரெல்லாம் சொல்லலாம், கை தூக்கினா நான் பார்த்து அந்தோனியருடைய வயசு எவ்வளவு? கை தூக்கி தான் சொல்லணும். கை தூக்கினா நான் கேட்கறவங்க பதில் சொல்லணும். சின்ன பிள்ளைங்க யாராவது கை தூக்கி? ஓகே, குட்டி பாப்பா தெரியுமா? எவ்வளவு? 36 என்பது சரியான பதில். வெரி குட். 6 நாள் யாரோ ஒரு பாடம் சொல்லியிருக்காங்க. எங்க பங்கு மக்களுக்கு தெரியும் ஃபாதர். ஓகே, 36 years. ஓகே, இந்த 36 ஆண்டுகள் தான் அவர் வாழ்ந்தார். இப்படி இந்த வாழ்கின்ற வாழ்க்கையில அவருக்கும் சோதனை இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? கண்டிப்பாக பயங்கரமான சோதனை. அவர் இளைஞனாக இருக்கிற பொழுது பெரும் துன்பத்தெல்லாம் மேற்கொள்வார். அந்த காலகட்டத்தில் அரசுகள் இருந்தே என்ன பண்ணுவாங்கன்னா, இளைஞர்களை ஊக்குவித்து தவறான வழியில நடத்துவதற்கென்றே ஒரு குரூப் இருந்துச்சு. இப்படி இந்த இளைஞர் குழுவில் மாட்டிக்கொள்ளாமல் நான் எப்படி நடக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்பதில் அவர் தெளிவாக இருந்தார். ஏன்? தொடக்க புள்ளியாக இருந்த தன்னுடைய பெற்றோர்கள் வழியாக இயேசுவை தாங்கிய அந்த சிறுவனுக்கு எப்படி நான் வாழ வேண்டும் என்பது தெளிவாக அறிந்திருந்தார். அதனால்தான் அரசர்கள் வழியாக என்னதான் தூதுவிட்டு அவரை இந்த படைக்கலங்களுக்கெல்லாம் அழைத்து ஒரு சிற்றின்ப ஆசைகளுக்கெல்லாம் தள்ளி அவரை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தார்களோ அதில் நான் விழமாட்டேன் என்பது தெளிவாக இருக்கிறார். நமது குடும்பங்கள்ல நாமும் யோசித்து பார்க்க வேண்டும். நமது பிள்ளைகளுக்கு மீது நாம் வைக்கின்ற இந்த நம்பிக்கை என்பது நம்மதான் ரொம்ப சவாலான ஒரு செயலாக தான் இருக்கு. இப்படி திரும்பினா குத்தம், இந்த பக்கம் போனா குத்தம், யாருக்கிட்ட பேசலாம் குத்தம், நம்ம வேற எங்கேயாவது போயிட்டு வரேன்னு சொன்னா இப்படியாக இருக்கிற சூழலில் இப்படி ஒரு எதிர்மாறான ஒரு நபராக இருந்தவர் தான் ஒரு அந்தோனியார். அந்தோனியாருக்கு எப்படி வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் தன்னுடைய உள்ளத்திலிருந்து சொல்லிக் கொடுத்தவராக இருக்கிறார். அவர் உள்ளத்தில் தாங்கியதின் வழியாகத்தான் அவர் ஒரு நல்ல இளைஞனாக இருந்து குருமடத்தில் சேர்கிறார். அடுத்ததாக இதுதான், குருமடத்தில் சேர வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு, இறைப்பணி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு, அது மட்டுமல்லாமல் அவர் வேத சாட்சியாக மறிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆணித்தரமான எண்ணத்தை அவர் கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கிற ஒரு சூழலில் தன்னுடைய பெற்றோர்கள் வழியாக நல்ல ஒரு பிள்ளையாக இருந்து எடுத்துக்காட்டான ஒரு இளைஞனாக இருந்த அவர் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் எந்த புத்தகத்திலிருந்து வாசித்தோம்? 1 அரசர்களா 2 அரசர்களா 3வது அரசர்களா? 1 அரசர்கள். யார் வராதுல? எலியா வராரு. வெரி குட். அடுத்த சோதனை நீங்க அந்த சைடுல இருந்தா ஐயா. ஓகே, எலியா அவர்கள் வராரு. எலியா ஐயாவுடைய செயல்பாடு என்ன? வந்தீங்கன்னா கூட்டமா வரும், சிங்கிளானா இருக்குன்ட்டு எலியா என்ன பண்றாரு? ஒன்றுமே அலட்டிக்கல, அமைதியா இருந்து பார்க்கிறார். ஆண்டவர் சொல்வதை கேட்கிறார். அவர் மீது முழு நம்பிக்கையை வைத்தவராக எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டு தான் இருக்கார். ஏன்னா அவருக்கு தெரியும் எது உண்மை எது பொய் என்று. இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல எனக்கு நன்மை தீமை என்பது அறிய தெரியும். ஆனால் நன்மை தனத்தில் ஈடுபடுவதற்கு நமக்கு கொஞ்சம் வலிக்கும். என்னத்துக்கு நல்லதை செஞ்சுக்கிட்டு, என்னத்துக்கு நாம நல்லதெல்லாம் செஞ்சு என்னத்தை மாறி போடுவோம், சரி நமக்கு பிடிச்சமான விஷயத்தில் நடந்துக்குவோமே என்று இந்த பொய் இறைவாக்கினர்கள்லாம் செய்கிறார்கள் அல்லவா? அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையை தவறான பாதையில் இதுதான் உண்மை என்று நாம் மாட்டிக்கொள்கிறோம். முதல் வாசகத்தில் எலியா அவர்களும் இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற அந்தோனியார் அவர்களும் 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே போல இறைப்பணியை செய்வதற்காக கண்களை முழுவதுமாக அற்புதம் இட்ட விதத்தில் தாங்கள் செய்வது என்ன என்று தெளிவான எண்ணத்தோடு இருக்கிறார்கள். இன்றைய நாளில் நமக்குலாம் என்னதான் நடக்குது என்று ஒரு சில தெளிவே இல்லாமல் இருக்கிறது. தெளிவு இல்லாத ஒரு சூழல் என்று சொன்னாலே நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழல். என்ன நடக்கிறது என்கிற ஒரு தெளிவே இல்லாத நான் ஒரு தெளிவான எண்ணத்தோடு இறைப்பணியை செய்வதற்கு, இந்த ஆலய பணி செய்வதற்கு என்னை நான் முழுவதுமாக ஒப்படைக்கலாம் இதுதான் கட்டாயம். அடுத்ததாக பார்க்கிற பொழுது அந்தோனியார்
கடைசி கேள்வி. அந்தோனியா எப்ப 1999 கை கொடுக்கணும். 1231 என்பது சரியான ஜூன் 13. ஓகே. சாமியார் படிக்க சேர்ந்தாருன்னு சொன்ன எந்த சபையில சேர்ந்தாரு? அகஸ்தினார். ஓகே, நான் கேட்கறது மாதிரி கைது சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, வாங்க. உங்க ஆர்வத்தை நாங்கள் பாராட்டுறோம். நேரத்துக்கு கொடுங்க. என் டீச்சர் பிடிக்கலையா? உங்களுக்கும் குழந்தை சேர்ந்துருக்கா? அகஸ்தினார் குழுவத்தில் சேர்ந்தாரு. பிடிக்கலன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு குழுவில் சேர்ந்தாரு. பிரான்சிஸ் அசிசியார். பிரான்சிஸ்கன். பெரியம்மா கூடுறாங்க. சொல்லுங்கம்மா. பின்னாடி பிரான்சிஸ் அசிசி சபையில் சேர்ந்தார். சரிங்களா? குழந்தை சொன்னீங்க. அம்மா வரது வந்துட்டு முதல்ல அவர் சேர்ந்த குழு இது அகஸ்தினார். அடுத்ததாக எனக்கு இந்த பிடிக்கல, செட் ஆகல, என்னுடைய வழியில் இல்லை என்பதை அவர் தெளிதவராக அடுத்து என்ன செய்யறாரு? பிரான்சிஸ் அசிசியார் சபையில் சேர்றாரு. ஏழ்மையான உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்பதில் அவர் தெல்ல தெளிவாக இருக்கிறார். இதான் மூன்றாவது விஷயமாக இறைவனை உள்ளத்தில் தாங்கிய அவர் நான் மட்டும் தாங்கினா பத்தாது, மற்றவர்களும் இயேசுவை தாங்க வேண்டும் என்று சொல்லி எங்கெல்லாம் இயேசுவை பற்றி மறைபரப்பு இல்லையோ அங்கு நான் செல்ல வேண்டும், அந்த இடத்தில் இயேசுவை நான் அறிவிக்க வேண்டும் என்பதில் மிக ஆர்வமாக இருக்கிறார். இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்டோம்லவா, ஆண்டவருடைய பணி ஒரு சிற்று எழுந்து கூட விடப்படாது என்பதற்கு காரணம் இப்படிப்பட்ட நபர்கள் நம்மளுடைய மண்ணில் வாழ்ந்ததற்கு காரணம் தான். யாரோ வருவாங்க, அவங்களே பார்த்துப்பாங்க, எல்லா காரியங்களும் அவங்களே செய்து கொள்வார்கள் என்று இருந்தால் எப்படி வேலை நடக்கும்? நடக்காது. அதில் நானும் ஒருவனாக இருந்தால்தான், என்னுடைய பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் நடக்கும். திருவிழா என்று வருகிற பொழுது திருவிழா நாட்களுக்கு என்று சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் ஒரு சில பேர் நாளைக்கு இருப்பீங்க. அந்த நாட்களுக்கு மட்டும்தான் வருவோம். கிறிஸ்துமஸுக்கு வருவோம், நியூ இயருக்கு வருவோம், பிறகு ஈஸ்டருக்கு வந்துட்டு இந்த பங்கு தான் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம், எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று யாரு கை கழுவி விடுவாங்க? பிலாத்து கை கழுவுற மாதிரி விட்டுருவாங்க. பணி நடக்கிறது நடக்கட்டும், யாருப்பா செய்வா? யார் செய்வா? இதில் நம்மளுடைய ஆலயம் அல்லவா? இதில் நானும் என்னுடைய பங்களிப்பை தர வேண்டும். ஏதோ பணம் கொடுத்துட்டோம், ஆலயத்திற்கு நம்மளுடைய செயல்பாடுகளை தந்துவிட்டோம், திருவிழாவிற்கு நடத்துவதற்காக என்னுடைய பங்களிப்பை நான் தந்துவிட்டேன் என்று சொன்னால் அது மட்டும் போதுமா? அதையும் தாண்டி அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார். அந்த இந்த ஒரு வித்தியாசமான ஒரு செயல்பாடு தான் இங்கு வார்த்தையில் மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவர் வெளிப்படுத்துகிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, தெய்வீக நாளில் நாம் இயேசுவை கையில் தாங்கிய புனித அந்தோனியாரை தியானிக்கின்ற வேளையில் அவர் தன்னுடைய கரங்களில் மட்டும் அவரை தாங்கவில்லை, தன்னுடைய உள்ளத்தில் முழுவதுமாக தாங்கிக் கொண்டு யாரெல்லாம் இன்னும் இயேசுவை தாங்க முடியாமல் இருக்கிறார்களோ, பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிறார். அதே போல என்னுடைய வாழ்வில் நான் ஒரு சிறு துளியான என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை பெற்றுக்கொண்ட நான் பிறருக்கு இயேசுவை தாங்கக்கூடிய அளவிற்கு என்னால் ஏதாவது ஒரு முயற்சி செய்ய முடிகிறதா? இதுவரை நான் செய்திருக்கிறேனா? இதெல்லாம் சிந்தித்தவனாக தூயாவை துணையை வேண்டுவோம். தெய்வீக திருப்பலியில் இறைவனுடைய ஆசிரியை பெற்று இறைவனை ஒவ்வொரு நொடியும் நமது உள்ளத்திலும் தாங்க முடியாதவர்களுக்கு உதவி செய்து வாழ நாம் இறைவனத்தில் மன்றாடுவோம்.